ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, என்னதான் தொடர்ந்து கட்சியில் பல வருஷங்கள் தொடர்ச்சியாக முக்கியமான பொறுப்புகள் அப்படின்றத வகிச்சிருந்தாலும் கூட 2018 திமுகவினுடைய தலைவரான கலைஞர் இருக்கார் இல்லையா, அவர் இறந்ததுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப பெரிய கேள்வி அப்படின்றது வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, கலைஞர் இருந்த வரைக்குமே அவருடைய நிழல்ல தான் இருந்துகிட்டு இருந்தாரு. அவர் சொல்றதான் இவர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்போ அவர் இல்லை. ஸோ அவர் இல்லாத சுச்சுவேஷன்ல கட்சியை அவரால் கரெக்டாக நடத்திட முடியுமா, கட்சியை நடத்திட முடியுமான்றதை தாண்டி கட்சியை நடத்தினாலும் ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கொஸ்டின் மார்க்ஸ் அவர் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சதோட மட்டும் இல்லாமல் 19 நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறமா நடந்த உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறம் 21 நடந்த சட்டமன்ற தேர்தல்னு சொல்லிட்டு கன்சிஸ்டண்டா டிஎம்கே 2.0 அப்படின்ற மாதிரி சூப்பரா வழி நடத்தியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா யாருமே எடுக்கக்கூடாத, எடுக்க முடியாத பல அதிரடியான முடிவுகள் அப்படின்றத எடுக்கிறது. எதிரிகளே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல விஷயங்களை செஞ்சு முடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு இவ்வளவு கட்டுக்கோப்பான ஆளா, கட்டுக்கோப்பான தலைவராக இருக்கக்கூடியவருடைய ஆரம்ப அரசியல் காலம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு, அதை தாண்டி அவருடைய அரசியல் பயணம் அப்படின்றதும் அதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் தான் நம்ம பேச போறோம். 1000 விளக்கு டு தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத முதலமைச்சர் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயமா இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே மேல இந்த வாரிசு அரசியல் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது தொடர்ந்து வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் அது ஸ்டாலினுக்கு பொருந்துமா, உதயநிதி ஸ்டாலினுக்கு பொருந்தும் அப்படின்றது ரெண்டாவது விஷயம். பட் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவருக்கு பொருந்துமா அப்படின்றது எப்படி சொல்றது, கலைஞருடைய வாரிசு தான். ஆனா கட்சிக்காக செஞ்ச வேலைகள் அப்படின்றதுக்கு அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய பதவி அப்படின்றது டெஃபினட்டா பார்த்தோம் அப்படின்னா ஒரு அங்கீகாரமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 89 தான் முதல் முறையா எம்எல்ஏவா ஆகுறாரு. ஆனா 70களில் கட்சிக்கான வேலை அப்படின்றத தொடர்ந்து பார்க்கிறாரு. 84 அவருக்கு 1000 விளக்கு தொகுதி அப்படின்றது ஒதுக்கப்படுது. 84 பார்த்தோம் அப்படின்னா தோத்து போறாரு. தோத்து போனதுக்கு அப்புறமா மறுபடியும் 89ல அதே தொகுதி தரப்படுது. ஸோ அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன தப்புகள் பண்ணாரோ அந்த தப்பு எல்லாத்தையுமே சரி பண்றாரு. சரி பண்ணி 1000 விளக்கு தொகுதியில 89ல ஜெயிச்சு எம்எல்ஏவா சட்டமன்றத்துக்குள்ள போறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா இளைஞர் அணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுக்கோப்பான அணி அப்படின்றத உருவாக்குனதோட மட்டும் இல்லாம அதை ரொம்பவே பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவான ஒரு அணியாகவும் அவருக்கு கீழே வச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். 1000 விளக்கு தொகுதியில அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு எம்எல்ஏ பதவி அப்படின்றது கொடுக்கப்படுது. அங்கிருந்து மறுபடியும் பார்த்தோம்னா 91 இருக்கு இல்லையா, 91 எலெக்ஷன்ல தோத்து போறாங்க. ஸோ அந்த 91 எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறமா எல்லாரும் துவண்டு போகும்போது ஸ்டாலின் என்ன பண்றாரு அப்படின்னா கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில இருக்கக்கூடிய அமைப்புகளை வலுப்படுத்துறதா இருந்தாலும் சரி, அதை தாண்டி கட்சியில செய்யக்கூடிய மாற்றங்கள் அப்ப சின்ன சின்னதா பண்றதா இருந்தாலும் சரி, ஸோ கட்சியை முழுசா தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 96ல மறுபடியும் திமுக ஆட்சி அமைக்குது. சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் முதல் சென்னையினுடைய மேயரா மாறுறாரு அப்படின்னே சொல்லலாம். அங்கதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த நகர்ப்புற வளர்ச்சி, பூங்காக்கள், அதை தாண்டி தெருவிளக்குகள், சாலைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றத அவர் கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்து வந்த 2006 எலெக்ஷன் இருக்கு இல்லையா, 96ல ஜெயிச்ச திமுக மறுபடியும் 2006ல 10 வருஷம் கழிச்சுதான் ஜெயிக்கிறாங்க. அந்த 2006ல அவர் ஜெயிக்கும் போது அவருக்கு உள்ளாட்சி ஊரக வளர்ச்சித்துறையும் உள்ளாட்சித்துறையும் ஒரு சேர கொடுக்கப்படுது. ஸோ மேயரா இருந்து கத்துக்கிட்ட வித்தைகள், விஷயங்கள் அத்தனையையும் அமைச்சர் பதவியில அப்ளை பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ படிப்படியா தான் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கிராஃப்ட் அப்படின்றது செதுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டு மேல வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உதயநிதி ஸ்டாலின் வந்தாரு, எம்எல்ஏ ஆனாரு, அதுக்கப்புறம் திடீர்னு துணை முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர். இந்த கிராஃப்ட் ஸ்டாலினுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா
டெஃபினட்டா கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பல வருஷங்கள் வந்துட்டு பார்த்தோம்னா திமுகக்காக உழைச்சிருக்காரு ஸ்டாலின் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதனாலதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவரை தலைவர் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது கட்சியில பெரிய அதிருப்திகளோ இல்ல பெரிய விதமான சலசலப்புகளோ எதுவுமே ஏற்படல. எல்லாருமே சரி ஓகே ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்து அவரும் வேலை பார்த்திருக்காரு, ஒன்னும் சொகுசா வர கிடையாது, அவரும் கஷ்டப்பட்டு தானே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய தலைமையை அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 89 இருக்கு இல்லையா, 89ல் ஜெயிச்சவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2009 தான் துணை முதலமைச்சர் பதவி அப்படின்றது கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் 84லேருந்து போட்டிடுறாரு, 89ல் தான் ஜெயிக்கிறாரு. ஜெயிக்கிறதுலேருந்தே கணக்கு வச்சாலும் கூட 20 வருஷங்கள் கழிச்சு தான் அந்த துணை முதலமைச்சர் பதவி அப்படின்றது ஸ்டாலின் கைகளில் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு கருணாநிதி அவருடைய உடல்நிலையெல்லாம் மோசமாகுது. அதுக்கப்புறம் செயல் தலைவர் பதவி அப்படின்றது கொடுக்கப்படுது. அப்பயுமே அப்பா இருந்த வரைக்கும் தலைவர் அப்பா தான். அப்ப ஜெயிச்சாலும் ஒருவேளை அப்பா இருக்கும்போது திமுக ஜெயிச்சாலும் முதலமைச்சர் கருணாநிதி தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தேர்தல் நேரங்கள்லையும் ஸ்டாலின் முன்னிறுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய மறைவுக்கு அப்புறமா 2018 தான் கட்சி தலைவர் அப்படின்ற பதவி தரப்படுது. அந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் மேல இருந்த சந்தேகங்கள் இருக்கு இல்லையா, அவரால் ஜெயிச்சிட முடியுமா, கருணாநிதி மாதிரி மறுபடியும் ஆட்சி கட்டில திமுக உட்கார வச்சிருவாரா, அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பலரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் என்னாலையும் அதை டெஃபினட்டா செஞ்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதிகள் ஆரம்பிச்சு கூட்டணிகள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அனுசரிச்சு போறதுல ஆரம்பிச்சு பல விஷயங்கள்லையும் கலைஞர் கிட்ட கத்துக்கிட்ட அந்த ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னிச்சையா செயல்படுத்தி தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவே மாறி இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். வரக்கூடிய எலெக்ஷன்லையும் மறுபடியும் எப்படியாவது வச்சு ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக பல அதிரடிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு என்னதான் அவர் குளத்தூர் தொகுதியில போட்டியிட்டு இருந்தாலும் 1000 விளக்கு தொகுதி அப்படின்றது ஸ்டாலினுடைய அசைக்க முடியாத அஸ்திவாரம் மாறி அப்படின்னு சொல்றாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. ஸோ நீங்க ஸ்டாலின் அவருடைய அரசியல் வாழ்க்கையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.